கோயில் பிள்ளை ஐயா வணக்கம். இந்த கேள்வி உங்களுக்கு தான். பிரபீன் டினோ என்ன கூறுகிறார் என்றால், அவர் எச்சரிப்பு செய்திகள்லாம் விசுவாசிகளுக்கு கிடையாது, ஆறுதல் செய்திலாம் விசுவாசிகளுக்குன்னு சொல்கிறாரு. எச்சரிப்பு செய்தியை ஃபுல்லாக இவங்க தான் விசுவாசிகள் ஆகிட்டாங்கல்ல. அப்படின்னா வேதத்தில் இருக்கிற எச்சரிப்பு செய்தியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தனி வேதாகமத்தை, பாதி வேதாகமத்தை மட்டும் ஃபார்ம் பண்ணி அவங்க வீட்டில் வச்சுருக்கணும். அதை மட்டும் தான் அவங்க வாசிக்கணும். பிரபீன் டினோ மோஸ்ட்லி அவருடைய சேனலில் கள்ளத்தீர்க்கதரிசிகளை குறித்து தான் எச்சரித்து கொண்டு இருக்கிறார். நீங்களே பார்த்துருப்பீங்க. இவர் தான் கள்ளத்தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கிறது அவிசுவாசிகளுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க தான் கிறிஸ்துவுக்குள்ளே வரலையே. அப்படின்னா கள்ளத்தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கிறது விசுவாசிகள் தான் எச்சரிக்கணும். அப்படி தானே ஐயா? ஆனால் பிரபீன் டினோ கூற்றின்படி பார்த்தா விசுவாசிகள் தான் விழுந்தே போக மாட்டாங்களே. பிறகு எதுக்கு பிரபீன் டினோ கள்ளத்தீர்க்கதரிசிகளை குறித்து விசுவாசிகளுக்கு எச்சரித்து கொண்டிருக்கிறார்? அப்படின்னா அவர் காற்றில் தானே சிலம்பம் எடுத்து கொண்டு இருக்கிறார். அப்படி தானே ஐயா? அது குறித்து விளக்கம் கொடுங்க. பிரதர், முதல்ல இந்த ரட்சிப்பை இழக்கவே மாட்டோம், எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு வாதிடுகிற இவங்க கூற்றுக்கு எதிராக தான் செயல்படுறாங்க தெளிவாக. எப்படின்னா இப்போ லெனின் அவரே எடுத்துக்க. ஆமாம். ஏன் அப்படின்னா இவங்களுடைய கொள்கைப்படி ஒருத்தன் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டா என்ன பாவம் செஞ்சாலும் ரட்சிப்பை இழக்க மாட்டான். அப்போ அவனுக்கு ஆலோசனையும் தேவையில்லை, எச்சரிப்புமே தேவையில்லை. ஏன்னா அவன் தான் இழக்கவே மாட்டானே, ஒன்றுமே தேவையில்லை. ரட்சிக்கப்பட்ட முடிஞ்சுது. அப்புறம் அவர் அதுலையும் லெனின் சொல்கிறார், கொலை செஞ்சாலும் உபச்சாரம் என்ன பாவம் பண்ணாலும் பரலவம் போயிடலாம்னு சொல்லியாச்சு. உன் கிரியையில் பார்க்கவே மாட்டாருன்ட்டார். அப்போ அவன் நீ இப்படி கிரியை செய்யணும், நீ இப்படி இது செய்யக்கூடாதுன்னு எச்சரிப்பு அவசியமே இல்லை. ரெண்டாவது, இவங்க ஏன் இன்னைக்கு மோகன்லாசரஸோ அல்லது ஆல்வின் தாமஸ் அல்லது நம்ம பால்தனர் இப்படி ஏதோ பிரபல ஊழியரில் முழுசும் எச்சரித்து அல்லது சுட்டி காட்டி தான் வீடியோ போடுறாங்க. அப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோன்னா, நாங்கள் எதுக்கு எச்சரிக்கிறோம்? விசுவாசிகள் விழுந்து போக வாய்ப்பு இருக்குது, விசுவாசிகள் தவறான போதனையில் பின்பற்றி போக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா வேதம் அதை சொல்லுது. இயேசு கிறிஸ்துவே சொன்னார், உங்களுக்குள்ள ஓநாய் மாதிரி ஆட்டுத்தோலில் போர்த்துட்டு ஓநாய் வரும், எச்சரிக்கையாக இருங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் எழுப்பி வஞ்சிப்பார்கள். அப்போ ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்குது, விழுந்து போக வாய்ப்பு இருக்குங்கிறது வேதம் சொல்கிறத நாங்கள் நம்புறதுனால நாங்கள் விசுவாசிகளுக்கு எப்போ அந்த போதனை கேட்காத, இந்த போதனை தப்புன்னு எச்சரிக்கை கொடுக்குறோம். இவங்களுடைய கருத்துப்படி அவன் வஞ்சிச்சாலும் சரி, அவன் வஞ்சிக்க படமாட்டான்னு சொல்லுவாங்க. பட்டாலுமே அவன் ரட்சிப்பு இழக்க மாட்டான். பிறகு அப்போ இவங்க யூடியூப்பில் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல இவங்க செய்கிற கருத்தே தப்பு, இதுக்கு அவங்க பதில் சொல்லணும். அப்போ நீங்கள் யாருக்கு எச்சரிப்பு கொடுக்கிய? அவிசுவாசிக்கு எச்சரிப்பு கொடுக்க முடியும். அவிசுவாசிக்கு எச்சரிப்பு தேவையில்லை, மனம் திரும்ப தான் சொல்லணும். எப்போ நீ இயேசுகிட்ட வரலன்னா தண்டை, அவ்வளோதான் சொல்லணும். அப்போ இவங்க என்ன செய்யணும்? ஒன்லி அவிசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு மட்டும்தான் இவங்க போதனை கொடுக்கணும், தேவையில்லை. இதை கூட இவங்க உணராமல் சும்மா நம்ம போட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு அவங்க பதில் சொல்லணும். நாங்கள் யாருக்கு எச்சரிப்பு கொடுக்கோம்? எதுக்காக கள்ளத்தீர்ச்சிகளை சுட்டி காட்டுறோம்? ரட்சிப்பை இழக்க முடியாது, ரட்சிக்கப்பட்டவன் என்ன செஞ்சாலும் பரலோகம் போயிடுவான். பிறகு எதுக்காக யூடியூப்பில் செய்தி போடணும் அப்படிங்கிறத இவங்க முதல்ல தெளிவுபடுத்தணும். அதனால் விசுவாசிகளே, இது உங்களுக்கு தான். இதுலேயே தெரியுது இவங்களுடைய முரண்பாடு எப்படி இருக்குங்கிறத நீங்களே புரிந்துக்கிடுங்க. இவர்களுடைய நிலைமை ஐயோ பரிதாபம். காரணம், இவர்கள் தங்களுடைய செயலின் அடிப்படையிலே தேவன் இவர்களை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதாவது தேவன் விரும்புகின்ற, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தகுதி என்னவென்றால் பரிபூர்ணமான பூரண சர்க்குணராக வேண்டிய ஒரு தகுதி. அப்ப தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதன் நிற்க வேண்டும் என்றால், அந்த அளவிற்கு தகுதி அடைய வேண்டும் என்றால், செயலின் மூலமாக தகுதி அடைய வேண்டும் என்றால் பூரண சர்க்குணனாக இருக்க வேண்டும். அந்த பூரண சர்க்குணனாக, அதாவது நம் செயலின் மூலமாக பூரண சர்க்குணராக வேண்டும் என்றால் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக வேண்டும் என்றால், நம்மிடத்தில் உள்ள எல்லா சொத்துக்களையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட வேண்டும். எல்லா சொத்துக்களையும் விற்று ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு துளி கூட என்னது பண ஆசை இருக்கக்கூடாது. இவர்கள் அப்படி இருக்கிறார்களா? இல்லை. அப்போ ஆண்டவர் இதைத்தான் அன்றைக்கு இருந்த ஒரு மனிதனிடத்திலே புரிய வைக்கிறார். நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்க வந்த, நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய கிரியை மேல் பற்றுதலாக இருக்கிறவர்கள், நான் எந்த பாவம் செய்கிறதில்லை, அதனால் நான் ரட்சிப்பை இழக்கவில்லை, நீங்கள் எல்லாம் பாவம் செய்கிறீர்கள், அதனால் ரட்சிப்பை இழந்து விடுவீர்கள் என்று போதிக்கிறார்கள் அல்லவா? அதாவது தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை ஏமாற்றிக் கொண்டு மக்களை முட்டாளாக்க முயற்சி செய்கிறார்கள் அல்லவா? நாங்கள் பாவம் செய்யவில்லை, ஆகவே நாங்கள் ரட்சிப்பை இழக்க மாட்டோம், நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிப்பை இழந்து போவீர்கள் என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள் அல்லவா? நீங்கள் கிரியைகள்லாம் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தரித்திரருக்கு கொடுத்துருந்தான்னு சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் நீங்கள் வரணும்.
அப்படின்னு ஒரு எக்ஸ்டெண்ட்டுக்கு போயிடுறாரு. இன்னொரு எக்ஸ்டெண்ட்டுக்கு போனோன்னா நீ வந்து பணக்காரனாகவே வாழ்ந்துகிட்டே தான் இருக்கணும். இப்போ இவங்க வந்து பேசுகிறது எல்லாமே ஒரு எக்ஸ்டெண்டை கொடுத்து தான் பேசுகிறாங்களே தவிர இவங்க பேலன்ஸ்டு போதகம் வந்து அவங்க கொடுக்குறதில்ல. நீங்கள் அந்த வீடியோவில் இப்போ கேட்டிருப்பீங்க. அவர் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் இவ்வளோ கிரியைகள்லாம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறவன் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ நடுத்தருவுக்கு வந்துடணும் அப்படின்னு அவர் பேசினார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படின்னா இவங்க பேசுகிறதுலே தெரியுது இவங்க பேலன்ஸ்டு லெவலில் விட்டுட்டு ஒன்று அதிகமாக போயிடுறாங்க, இல்லை ஒன்று கீழே போயிடுறாங்க. அதை குறித்து அவங்க கருத்து சொல்லுங்கள். அதாவது இவங்களே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னுக்கு பின் முரணாக தான் பேசுவாங்க. ஒரு நேரம் சொல்லுவாங்க ஒரு காரியம் யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த சூழலில் சொல்லப்பட்டது, அது இன்னைக்கு நமக்கு பொருந்துமா அப்படின்னு இவங்க பார்க்க மாட்டாங்க. சும்மா பேசுகிறாங்க, நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு கேள்வியை வச்சிட்டோம்னா அதே செயலை அவங்களே செய்வாங்க. இப்போ அது யாருக்கு சொன்னார்? அவன் வந்து நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வர்றேன்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ உனத்தை விட்டு கொடுத்துட்டு வா. அதுக்கு கீழே வசனம் சொல்லுது, அவன் ஐஸ்வர்யமானாக இருந்தபடினாலும் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைத்தபடினாலும், அதான் ஐயா சொல்கிற, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவள் பரலோகம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறார். இது அவனுடைய ஒரு குறிப்பிட்ட கான்செப்டை சேர்ந்தது. ஆனால் பொதுவாக இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னை பின்பற்றி ஒருவன் வர விரும்பினால் உங்களெல்லாம் வித்துட்டு வா அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வா. இதுதான் எல்லாருக்கும் பொருந்தும். அதனால் வித்து கொடுத்துட்டு வா அப்படின்னு, இதெல்லாம் விதாண்டாவாதம். அதே மாதிரி ஒரு கண் உனக்கு இடம்னா கண்ணை பிடுங்கி போடு. அப்போ நீ ஒரு நாள் கூட பண்ண இச்சையா பார்க்கலையோ, கண்ணை பிடுங்கி போட்டுட்டியோ. அப்போ அந்த கருத்து என்ன சொல்ல வருது? பாவம் செய்யக்கூடாது. அப்படி பாவம் வந்தால் அதுக்கு இடம் கொடுக்காத, அதை மேற்கொள். உன் கண் உனக்கு இச்சை உண்டாக்குன்னா அந்த இடத்த தவிர்த்துரு. என்ன பண்ணியாவது அந்த பாவத்தை ஜெயிச்சிரு. இந்த கான்செப்டை தான் அவர் சொல்கிறாரே ஒழிய, இதெல்லாம் இவங்க வந்து தெரியாமல் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க பிரதர். சும்மா நமக்கு அந்த விதண்டாவாதம் பேசுறதுக்கு கேட்குற, அவங்க கருத்தை வலியுறுத்துறதுக்கு பேசுறது, மற்றபடி பைபிள் தெரியாமலாம் இல்லை. இல்லை அப்படி கிடையாது. ஏன் அவங்க வந்து பேசுகிறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஸ்டெப்புக்குள்ளே போயிட்டாங்க. இனிமேல் திரும்ப அந்த போதிக்கிறவங்க வந்து திரும்ப வந்துட்டாங்கன்னா விசுவாசிகள் குழம்பிடுவாங்க. அதனால் விசுவாசிகளுக்காக தான் அவங்க இன்னும் அவங்க பிடிச்சது தான் எக்ஸ்டெண்ட் கரெக்டு அப்படிங்கிற அந்த கொள்கையிலே அவங்க நின்றுட்டுருக்காங்க. ஆனால் என்னுடைய உங்களுக்கு வந்து தாழ்மையான வேண்டுகோள் என்றால், பிரபிண்டினோ அவர்களே, லெனின் அவர்களே, நீங்கள் தயவு கூர்ந்து இந்த போதனையிலேருந்து வெளியே வந்து விடுங்கள். அதுதான் உங்கள் ஆத்மாவுக்கும் நல்லது. நாங்கள் இது வந்து நீங்கள் இதில் பெரிய மேட்டிமை பெருமையெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா இந்த உலகமெல்லாம் ஒளிந்து போய்விடும். இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாரும் வந்து கிறிஸ்துவோடு தான் நம்ம இருக்க போகிறோம். ஆனால் நீங்கள் விசுவாசிகளுக்காக உங்கள் ஆத்மாக்களை கெடுத்து போடாதீர்கள். அப்படி தானே ஐயா? ஆமாம், அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே என்னுடைய ஆரோக்கியமான சேனல்லையே இதை பற்றி நிறையா பேசியிருக்கிறேன். அவங்களுடைய மோட்டிவ் என்னென்னா, இப்போ நம்ம வந்து மோட்டிவ் வந்து நம்ம உபதேசம் நமக்கு முக்கியம் இல்லை. நாளைக்கு உண்மையாக வந்து வசனத்தை சுட்டி காட்டி நம்ம உபதேசம் தப்புனா உடனே நம்ம ஏற்றுக்கொள்வோம் வசனத்துக்கு. இவங்களுக்கு வந்து உபதேசம் தான் முக்கியம். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செருப்புக்கு தகுந்தால காலை தரிக்கக்கூடாது, காலுக்கு தகுந்தால தான் செருப்பை தரிக்கணும். வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்றால் நம்ம உபதேசத்தை திருப்பிக்கிடலாம், விட்டு கொடுத்துடலாம், மாற்றிடலாம். உபதேசத்துக்கு தகுந்தாலும் வசனத்தை என்ன செய்யக்கூடாது, புரட்டக்கூடாது. இப்போ இவங்க அந்த வேலையை இப்போ செய்தாங்க. இப்போ நமக்கு லெனினோ பிரவீனோ பகையோ அவங்க யாரும் தெரியாது, நமக்கு சொத்து பத்து இல்லை. நம்முடைய நோக்கம் அந்த உபதேசம் ஒன்று வேதத்துக்கு விரோதமாக வருதே, அதை மக்கள் பின்பற்றிடக்கூடாதேங்கிறது தான் பேசுகிறோம். ஏன்னா இவங்க மட்டும் இல்லை, இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த போதனையை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் நமக்கு வரவும் செய்யலாம். அதனால் நமக்கு இவங்க டார்கெட் கிடையாது. நம்முடைய நோக்கம் வேதத்துக்கு விரோதமான ஒரு போதனை, சமநிலை போதனை இல்லாமல் ஒன் சைடு ஒரு பேலன்ஸ் இல்லாத போதனை வந்துடக்கூடாதே அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அது ஆண்டவர் அறிவார். அது நம்முடைய நோக்கம் அதுதாங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் வேத வசனம் தான் நமக்கு முக்கியம். ஒருவேளை புரியும் போது ஆமாம் நான் வசனத்துக்கு விரோதமாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் பேசிக்கிட்டேன்னு திருந்துறதுல எந்த தப்புமே கிடையாது. இல்லை நாங்கள் இந்த எச்சரிப்பை எதுக்கு கொடுக்கோம் என்றால், அவங்க வந்து வேதத்தோடு விளையாடிட்டு இருக்காங்க. அதனால தான் வேத வசனம் கூறுகிறது, அதிக ஆக்கினை அடையும்படிக்கு அநேகர் போதகர் ஆகாதிருங்கள்னு வேத வசனம் வந்து கூறுகிறது. வேதத்தோடு விளையாடக்கூடாது அவங்க. அதற்காக தான் நம்ம வந்து இந்த பதிவை வந்து பதிவிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆமாம், அவங்க அதுக்கும் அவர் வேறு வழக்கம் கொடுத்துருக்காரு. நானே என் வீடியோவில் 3 தடவை அதுக்கு வழக்கம் கொடுத்தாச்சு. போதகர் ஆகாதிருப்பீர்களாக, அவர் அது நமக்கெல்லாம் தண்டனையே கிடையாதுன்னு. சரி, அந்த கான்செப்ட் நமக்கு தேவையில்லை. நமக்கு இவங்களும் குறிக்கோள் இல்லை பிரதர். நம்முடைய நோக்கம் இதை கேட்குற விசுவாசிகள் நாங்கள் சொன்னோம், நாங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்கள் கையில் உங்கள் மொழியில் வேதாகமும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் உண்மையாக மனம் திரும்பிங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நீங்கள் ஆண்டவர் பக்கத்தில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இவங்க இப்படி பேசுகிறாங்க, ஏன்னா நாங்களும் ஒரு காலத்தில் அப்படி வந்தவங்க தான். நான் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு போதனையை நம்பி போய் அப்புறம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தின வெளிச்சத்தை தான் நம்ம பேசுகிறோம். அது மாதிரி நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அது சரியா
இது சரியா, நாங்களும் வசனத்தை தான் பேசுகிறோம், அவங்களும் பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்து சோதித்து பறையா பட்டணத்தை மாதிரி காரியங்கள் இப்படி இருக்கிறதா, வேதத்தை நல்லா ஆராய்ஞ்சு பாருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். அதுக்கு தான் நாங்கள் பாடுறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.